Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் எடிபிள் கிளிட்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. ஷாப்பில் வாங்கணுன்னா இது ரொம்ப காஸ்ட்லி. வீட்டில் நம்ம ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜெலாட்டின் எடுத்திருக்கேன். இதில் 9 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது 1:3 ரேஷியோ. 1 டேபிள் ஸ்பூன் ஜெலாட்டினுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம ஆட் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் டபுள் பாயில் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணி எடுக்கணும். இதை மெல்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனில் கொஞ்சம் வாட்டர் பாயில் பண்ண வச்சுருக்கேன். அது மேலே இந்த பவுல் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இது ஜெலாட்டின் கிரானியூல்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா கிறிஸ்டல் கிளியர் ஆகிறது வரைக்கும் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நல்லா கிளியராக வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 3 ட்ராப் அளவு வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். இப்போ இந்த ஜெலாட்டின் மிக்சரை நம்ம 3 பவுலில் ஈக்குவலாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இது வந்து 3 கலரில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் இது வந்து 3 பார்ட்டாக பிரித்து எடுத்திருக்கேன். இது 3லேயுமே நம்ம ஒவ்வொரு ட்ராப்பு ஒயிட் கலர் ஆட் பண்ணணும். ஜெல் கலர் அல்லது லிக்விட் கலரும் இதில் ஆட் பண்ணலாம். இது ஒயிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு எந்த கலர் ஆட் பண்ணனாலும் நமக்கு பிரைட்டாக கிடைக்கும். அந்த கலரு ஷைனிங்கும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லாத்துலேயுமே நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லோ கலர், இது வந்து லிக்விட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பவுலில் நம்ம வயலட் கலர் ஆட் பண்ணலாம். கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு 2 or 3 ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம ரெட் கலர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லோ கலரில் ஒரு பிஞ்சு அளவு நான் கோல்டன் லஸ்டர் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இதை ஆட் பண்ணும்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணாமலும் நல்லா ஷைனிங்காக தான் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இது நல்ல ஒரு கிளேசிங் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் அல்லது OHP ஷீட்டில் இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் நமக்கு கிடைக்குது. இப்போது ஒவ்வொரு கலரையும் நான் 2 டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் தின் லேயராக நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட்டு இன்னொரு OHP ஷீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம ரெட் கலரையும் 2 ஷீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ 3 கலர்ஸையும் நம்ம 6 ஷீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். இது 12 hours அப்படியே நல்லா ட்ரை பண்ண விடணும். இது நல்லா ட்ரை ஆனால் தான் இது வந்து செப்ரேட் ஆகி வரும் இந்த OHP ஷீட்டில் இருந்து. நான் இப்போது ஓவர் நைட் இதை அப்படியே டேபிள் மேலே விட்டாச்சு. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இது நல்லா ட்ரை ஆகிருக்கு. இந்த சைட்ஸ் மட்டும் லைட்டாக நான் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துடலாம். இது பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அல்லது ஒரு கம் ஷீட் மாதிரி இருக்கும். இப்போ 3 கலர்ஸை நான் இதே மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு என்ன கலர் தேவை இருந்தாலும் அதே கலரில் இந்த மாதிரி எடிபிள் கிளிட்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது கேக் டெக்கரேஷன், அப்புறம் புட்டிங் அண்ட் டெசர்ட் அந்த மாதிரி எதில் வேணாலும் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த டேஸ்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார் டெக்கரேஷனுக்கு மட்டும்தான். இப்போ இது மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன சின்ன பீசஸாக டியர் பண்ணி போட்டுட்டு ஃபைன் பவுடராக நம்ம பொடிச்சு எடுக்கலாம். நான் இப்போ 2 எல்லோ ஷீட்ஸுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனாக பொடிச்சு எடுக்கிறேன். இப்போ நம்மளோட கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. பர்ஃபெக்டாக நம்ம ஷாப்பில் வாங்குகிற அதே எஃபெக்ட் தான் இதுலேயும் இருக்குது. இப்போ இது வந்து நல்லா ஃபைனாக பொடிஞ்சிருக்கு.
இல்லை பெரிய பீசஸ் இருக்கிறது மாதிரி இருந்துன்னா நீங்கள் வந்து ஒரு சிஃப்டரில் இதை அரிச்சு எடுத்துகிட்டு ரிமைனிங் அந்த பெரிய பார்ட்டிகல்ஸ் இருந்துன்னா திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜாரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இதே மெத்தடில் நம்ம வந்து ரெட் கலர் அண்டு வயலட் கலரும் நம்ம வந்து ஃபைனாக பொடிச்சு எடுக்கணும். இப்போ ரெட் கலரும் நல்ல கிளேசிங்கோட நல்லா சூப்பர் எஃபெக்டாக வந்திருக்கு. ஆல்ரெடி டால் கேக் வீடியோ போட்டிருந்தேன், அதில் இந்த எடிபிள் கிளிட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஷிம்மர் கேக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த எடிபிள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.